സാർ വോയിസ് കേൾക്കുന്നുണ്ടോ? ഹലോ. எஸ் சார், கரெக்டா கரெக்டா. ஸோ தமிழ்நாட்டில் தமிழ்ல நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங். ஸோ உண்மையிலேயே நம்ம எல்லாமே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிங்க. ஏன் அப்படின்னா ஒரு வாய்ப்புங்கிறது எல்லாத்துக்குமே கிடைக்குது. கிடைச்சவங்க எடுக்கிறது இல்லை, எடுத்தவங்க அதை சரியாக பயன்படுத்துறது இல்லை. யார் அதை சரியாக பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில வெற்றியாளரும் சாதனையாளரும். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு வீட்டில் உட்காந்து கேட்கக்கூடிய அளவுக்கு ஜூம் மீட்டிங்ல நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த வாய்ப்பு ஜூம் மீட்டிங்ல அடுத்த ஒரு அரை மணி நேரம் இருக்கும். இந்த ½ அன் ஹவர்ல உங்களோட முழு கவனமும் சிந்தாம சிதறாம நீங்க கவனமா கேட்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஜூம் மீட்டிங்ல இந்த ½ அன் ஹவர் செஷன்ல நம்மளோட கம்பெனி பத்தி, கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன, அதில் இருக்கக்கூடிய பிளான் என்னங்கிறத தெளிவா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி இன்னைக்கு நமக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, உண்மையிலேயே நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே ஒரு அதிர்ஷ்டசாலிங்க. ஏன் அப்படின்னா கம்பெனியில டாப் லீடரா இருக்கக்கூடிய நபர், டாப் ஏர்னர், கிரேட் லீடர். இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்ல, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, நார்த்ல இது மட்டும் கிடையாது. துபாய், மலேசியா, சவுதி, குவைத், ஸ்ரீலங்கா, அந்தமான், இப்படி மிகப்பெரிய இடங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய அணியை வளர்த்தி டீமை உருவாக்கி தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்மளோட கிரேட் லீடர் மிஸ்டர் நாசர் சாரு. ஸோ அவரு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங்ல தமிழ்ல நமக்கு பிரசன்ட் பண்ண வர்றாரு. உண்மையிலேயே நம்ம எல்லாமே ஒரு அதிர்ஷ்டசாலிங்க. உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருந்திருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் உங்களை இந்த ஜூம் மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த டவுட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்க கவனமா நடக்கிற ஒரு ½ அன் ஹவர் ப்ரோக்ராமை கவனமா நீங்க கேட்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு துறையோட வளர்ச்சி இருக்கும், ஒரு ரெவல்யூஷன் இருக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ரெவல்யூஷன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பிரசன்டேஷன் பண்றதுக்கு நம்மளோட கிரேட் லீடரான நாசர் சாரை நான் இன்வைட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். வெல்கம் நாசர் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, என் பேர் நாசர். நான் ஆல்ரெடி கேரளா தான், கேரளா மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட். எங்களை பேசுறதுக்கு கரெக்டா தமிழ் வருது. எனக்கு இந்த தமிழ் சொல்லுது. ஓகே, வாய்ஸ் கிளியர் இல்ல நாசர் சார். നാസർ സാറേ, വോയിസ് ക്ലിയർ അല്ല. വേറൊരു ഫോൺ അറ്റൻഡ് ചെയ്യാൻ പറ്റുമോ? கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கங்க. டவர் இல்லாத இடத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ பேசுவார். ஓகே, இப்ப கேக்குறா? ஓகே சார், ஓகே சார், டன் சார். ஓகே, வெல்கம். என் பேர் நாசர். ஆல்ரெடி நான் கேரளா தான், கேரளாவில் மலப்புரம் ஜில்லையில் தான். ஓகே, நான் உங்க முன்னாடி வைக்க போறது அப்பெக்ஸ் டோக்கன் என்ன கிரிப்டோ கரன்சி ப்ரோக்ராம் தான். அந்த ப்ரோக்ராமை எப்படின்னா நிறைய கம்பெனி வந்திருக்குவாரு, கேட்குவாரு. ஆனா நான் உங்களுக்கு சொல்ல போது அப்பெக்ஸ் டோக்கனை குறிச்சுதான். முதல்ல நான் உங்களுக்கு சொல்றது, அந்த கம்பெனி பேரு அப்பெக்ஸ் டோக்கன். ஆல்ரெடி இது லிஸ்டிங் பண்ணிருக்கான யூகே தான். யூகேல இந்த கம்பெனியே லிஸ்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி செகண்ட் மேட்டர் இந்த கம்பெனியே ரெஜிஸ்டரும் அங்கதான். நான் அவங்க சொல்ல போறது இந்த கம்பெனி இல்லையா, இந்த கம்பெனியில
அப்பெக்ஸ் டோக்கன் கம்பெனி நமக்கு இப்ப மக்களுக்கு வேணும்னா ஷேர் எப்படி கொடுக்கறதுனா ஆல்ரெடி லிஸ்டிங் பண்ண மாதிரி இல்ல பிரைவேட்ல நம்ம கம்பெனி மட்டும்தான் ஷேர் கொடுக்க சொல்றது என்ன தெரியுமா இவரு நான் கம்பெனிக்கு அப்பெக்ஸ் டோக்கன் கம்பெனியில ஒரு ஷேருக்கு வேல்யூ $4250 அதாவது $3,81,000 ஒரு ஷேருக்கு வேல்யூ ஆனா ஒரு ஷேர் எடுக்கணும் நமக்கு கிடைக்க போகுது ஏது மனிதருக்கும் ஒரு ஷேர் எடுக்கணும் அந்த ஷேருக்கு வேல்யூ 3,81,000 தான் அந்த ஷேர் எடுத்த நமக்கு அவர் முதல் தருவாரு அந்த ஷேர் போண்டு தருவாரு ஓகே அந்த போண்டு வேல்யூபிள் போண்டு தான் எப்ப வேணும் திரும்பி கூட நம்ம பணம் திரும்பி கிடைச்சிருவாரு ஏன் அந்த வேல்யூபிள் தான் செகண்ட் மேட்ரு $81,000 போடும்போது நமக்கு $38,000 12 மாசம் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற அப்பெக்ஸ் டோக்கன் இல்லையா அதுக்கு ரேட் இன்னைக்கு 30-40 சென்ட் ரேட் ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருவாரு அந்த டோக்கன் நமக்கு 21,000 டோக்கன் தந்துருவாரு B சென்டில் 20 சென்டில் ஓகே 20 சென்டிலே அதே ஹிசாபில் நமக்கு 33,81,000 ரூபாய்க்கு அந்த பணத்துக்கு நமக்கு 21,000 அப்ரோக்சிமேட்டட் தந்துருவாரு அது பிஎஸ்சி கால உங்க ஆயிடும் 12 மாசம் லோக்கடா அந்த 12 மாசம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வேணா விற்கலாம் ஆட்டோமேட்டிக்கா இது விட்ரோ ஆயிடும் அந்த டைம்ல நமக்கு அன்னைக்கு என்ன மார்க்கெட் அந்த மார்க்கெட்டை விட்டு செல் பண்ணி போகலாம் ஓகே இப்போ உங்களுக்கு 38,000 12 மாசம் கிடைச்சிருவாரு செகண்ட் 21,000 அப்பெக்ஸ் டோக்கன் இன்னைக்கு மார்க்கெட் 35-40 டோக்கன் ஓகே உங்க போட்டது 3,81,000 தான் அப்ரோக்சிமேட் 8 லட்சம் ரூபாய் வேல்யூ உள்ள டோக்கன் தந்துருவாரு 12 மாசம் தாண்டினா உங்களுக்கு அது 12 மாசம் தாண்டி இந்த கம்பெனி நடக்கிற பிசினஸுக்கு இது ஒண்ணு உங்களுக்கு 12-15 மாசம் தாண்டி உங்களுக்கு வேண்டாம்னா அந்த போண்டு ரீஃபண்ட் கொடுத்த அன்னைக்கு வேல்யூ எவ்வளவு இருக்க $4,250 ஒரு ஷேருக்கு வேல்யூ அதை எடுத்து நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம் அது வேணாலும் பண்ணலாம் இல்லைன்னா லைஃப் டைம் நமக்கு ப்ராஃபிட் வந்துருவாரு ஓகே இது ஒரு ஷேருக்கு ஆனா உங்க 3 ஷேர் எடுக்கிற உங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆயிடும் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பருக்கு என்ன கிடைக்கும் இந்த உலகத்துல நமக்கு எங்கெல்லாம் நம்ம ஜெனரல் பாடி நம்ம மீட்டிங் நடக்குதான் அப்பெக்ஸ் டோக்கன் ஃபேமிலி லிமிடெட் கம்பெனி மேட்டர் தான் சொல்றேன் அந்த மீட்டிங்ல நமக்கு அட்டென்ட் பண்ணலாம் ஏன்னா உங்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஓட்டிங் பவர் உங்களுக்கு இருக்கு ஓகே அதனால உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருவாரு இதுதான் கம்பெனி ஷேர் மட்டும்தான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்லி இருக்கு இனி இந்த கம்பெனிக்கு ஆல்ரெடி 2-3 ப்ராடக்ட் இருக்கு ஓகே இனி நான் பிளான்ல வரேன் அந்த ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்றது இப்ப கம்பெனி மேட்டர் இப்படிதான் அந்த கம்பெனிக்கு இப்ப ஆல்ரெடி சி இருக்கு அதுக்கு அவர் பேரு அபிஜித் மணி அவர் சாருக்கு பேரு ஆல்ரெடி அவர் துபாய் செட்டில்டு அந்த துபாய் தான் அங்கே அவர் இருக்காரு ஆனா வெளிய ப்ரோக்ராம் இருக்கும்போது கேரளால வர அப்படின்னு பாம்பே டெல்லி இங்க எல்லாம் வந்துருவாரு அவர் தான் கம்பெனிக்கு இப்போது சிஓ ஏன்னா இப்போ ஏன் சொன்னா இந்த கம்பெனிக்கு 60% ஷேர் இவர் கையில் தான் அதுதான் அவர் சிஓ ஆச்சு 51க்கு மேல போனா அவர் சிஓ ஆயிடுவாரு அவர் வித்து வேற ஆள் வாங்கினா அவர் ஆயிடும் சிஓ ஓகே இதுதான் இது ஓட்டி பவர் உள்ள கம்பெனி தான் இந்த கம்பெனிக்கு சிஓ நான் சொல்லிட்டேன் அபிஜித் மணி சொல்லிட்டேன் செகண்ட் மேட்டர் இந்த கம்பெனிக்கு 3 ப்ராடக்ட் வச்சிருக்கு ஆல்ரெடி இப்போ லைவா ஒன்னு phase 1 செகண்ட் phase 2 phase 3 வந்துருவாரு இப்போ வரல அந்த phase 1 phase 2 மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அதுல ஒரு ப்ராடக்ட் phase 1 சொல்றது அந்த ப்ராடக்ட் பாருங்க இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்பெக்ஸ் டோக்கன் கம்பெனில கிரிப்டோ கரன்சி சொல்லிட்டேன் அந்த கிரிப்டோ கரன்சி 3 நெட்வொர்க் தான் ஓகே 3 நெட்வொர்க் என்னன்னா பப் டோக்கன் TRC20 ERC20 இந்த 3 நெட்வொர்க் தான் இந்த 3 நெட்வொர்க்ல 15,000 கோடி டோக்கன் இருக்கு ஓகே அந்த 15,000 கோடி டோக்கன்ல ஆல்ரெடி நமக்கு 42-50% பேனிங் ஆயிடுவாரு அது மேட்ரு வேற அப்ப 15,000 கோடி வந்து டென்ஸ் அடிக்க வேண்டாம் ஏன்னா அந்த 50% அப்படியே அது பேனிங் ஆயிடுது ஓகே அப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன 3 நெட்வொர்க் தான் ஒன்னு BNB ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆச்சு இந்த கம்பெனிக்கே 18 மாசம் ஆச்சு நான் இந்த கம்பெனி வந்து 16 மாசம் ஆச்சு ஆல்ரெடி அப்போ இந்த கம்பெனி ஸ்டார்டிங் வந்து 5-6 மாசம் தானா இவர் லிஸ்டிங்ல வந்துருச்சு அந்த லிஸ்டிங் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அஸ்பிட் எக்ஸ்சேஞ்ச் செகண்ட் கோயின்பிட் தேர்ட் பிக் மார்ட் எல் பேங்க் ST.com இந்த 5 எக்ஸல் ஆல்ரெடி வந்துருச்சு செகண்ட்
ட்ரஸ்ட் வாலெட் லிஸ்ட் வந்துச்சு, காயின் மார்க்கெட் கேப் நமக்கு பார்க்கலாம், பிஎஸ்சி ஸ்கேல் நமக்கு பார்க்கலாம். இங்க எல்லாம் நம்ம டோக்கன் வச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு ஏபிஎக்ஸ் போட்டுனா ட்ரஸ்ட் வாலெட் வந்துருவாரு, மார்க்கெட் கேப்ல இப்ப வருவாங்க. இதெல்லாம் எக்ஸ்சேஞ்சிலே நமக்கு ஓலியா பார்த்தாலும் தெரியும். ஆனா அந்த டோக்கன் ஆல்ரெடி லிஸ்ட் பண்ண ரேட்டு 10 சென்ட் தான். அது 9 ரூபாயில லிஸ்ட் பண்ண. இப்ப ரேட்டு 35 ரூபா ரேட் அப்ரோச்சிமேட் ரேட் வச்சிருக்கு. இப்ப லைவா நடந்துட்டு இருக்குது. பார்த்தாலே தெரியும் மில்லியன் கணக்கில் ஓலி இருக்கு. 1, 2, 3 மில்லியன்ஸ் இப்ப ஆல்ரெடி ஓலிய வந்திருக்கு. நாங்க பார்த்தாலும் தெரியும். செகண்ட்ல வாங்கலாம், விற்கலாம், எங்க வேணாலும். இந்த உலகத்துல என்ன கண்ட்ரி வேணாலும் நமக்கு வாங்கி விற்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே, இப்ப இந்த கம்பெனி கிரிப்டோ கரன்சி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், லைவ் மார்க்கெட்ல எங்க வேணாலும் எடுக்கலாம், விற்கலாம். ஓகே, நமக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம எப்படி பண்ணலாம்? சிம்பிளா $50 மினிமம், மேக்சிமம் பேக்கேஜ் 25,000, 25,000. உங்களுக்கு உங்க கப்பாசிட்டி தாண்டி 50, 100, 150, 500, 500 என்ன வேலை பண்ணுங்க. ஆனா $50 எடுத்துதான் உங்களுக்கு கிடைக்க போகுது டெய்லி 1%. சாட்டர்டே சண்டே கிடையாது, ஏன்னா ஒர்க்கிங் டே மட்டும் தான் உங்களுக்கு சொல்றேன். 225 நாள் 1% உங்களுக்கு வந்துருவார் 1%. ஓகே, 1% தாண்டினா 225 நாள் தாண்டின அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற 500 அப்பெக்ஸ் டோக்கன். இன்னைக்கே உங்க வாலெட்ல தான் அது ஸ்டேக்கிங் பண்றது. ஸ்டேக்கிங் பண்ணா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1% வந்துருவாரு. 225 நாள் தாண்டினா சிம்பிளா உங்கள்கிட்ட நான் சொல்றேன், அந்த அன்னைக்கு டைம் நமக்கு என்ன விலைக்கு விற்கலாம், அன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட்டு, அந்த ரேட்ல 500 டோக்கன் நம்ம விற்கலாம். ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் சார். நம்ம எத்தனை பணம் ஆனாலும் வாங்கலாம், கொடுக்கலாம். ஆனா உங்க வாங்கி வைக்கணும் அப்பெக்ஸ் டோக்கன் அந்த மார்க்கெட் விலைக்கு நமக்கு வித்து சம்பாதிக்கலாம். இதுதான் சார் இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம சொல்லும் போது 40 சென்ட் தான். ஆனா இப்ப நமக்கு தரப்போண்டிய எவ்வளவு ரேட்டு? 10 சென்ட். 10 சென்ட்னா 9 ரூபா. 9 ரூபாய் 1, 2, 3 இருக்குல்ல. அப்புறம் $12, $15 இது வந்துருவாரு. ஏன்னா இந்த கம்பெனிக்கு ஃபியூச்சர் அப்படிதான் சார். இந்த உலகத்திலே இவர் இந்த மாதிரி கொண்டு வருது. ஏன்னா இந்த கம்பெனி சொல்றதுக்கு 1000 நாக்கு வச்சிருக்கு சார் நம்மள. ஏன்னா இந்த பார்த்து நம்ம இது மாதிரி பார்த்து வச்சிருக்கு. ஓகே, அப்ப $50 வாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 500 அப்பெக்ஸ் டோக்கன் கிடைச்சிருவாரு. செகண்ட் மேட்டர் என்ன? டெய்லி 1%. சாட்டர்டே சண்டே கிடையாது. இந்த கண்டிப்பா ஏன் சொல்றேன்னா மறந்து போயிட்டு விடுவாரு. அதுதான் சொல்றேன், ஒர்க்கிங் டே மட்டும்தான். ஒர்க்கிங் டே வந்துருவான பணம் உங்களுக்கு $1. ஏன்னா $100க்கு $1, $1000க்கு 10, 10,000க்கு 100 டெய்லி வந்துருவாரு. ஆனா கண்டிஷன் கம்பெனி வச்சிருக்கு, வித்ட்ரால் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். வித்ட்ரால் பண்ணுவேன் என்ன? $10 மினிமம் வேணும். $10 இருந்தா உங்களுக்கு வித்ட்ரால் பண்ண முடியும். $10 முன்னாடி டெய்லி பண்ணா உங்களுக்கு 20% சார்ஜ் வருவாரு. எவ்வளவு? 20%. ஓகே, அப்போ உங்களுக்கு 7 டேஸ் தாண்டினா எவ்வளவு பணம் அனுப்பி போடுங்க, உங்களுக்கு எவ்வளவு வந்திருந்தாலும் $1 தான் சார்ஜ். எவ்வளவு? $1. நீங்கள் $100, $500, $5,000, $10,000, $15,000 எவ்வளவு வித்ட்ரால் பண்ணுங்க, நோ டென்ஷன். 7 டேஸ் தாண்டினா $1 தான் சார்ஜஸ் வருது. ஓகே, செகண்ட் மேட்டர் என்ன? அந்த எடுக்கிறது BP20 பஃப் டோக்கன் தான். இந்த உலகத்துல எங்க வேணாலும் வித்ட்ரால் பண்ணுங்க. எனி எக்ஸ்சேஞ்ச் 1-2 மினிட்டுக்கு கிரெடிட் வச்சு 1-2 மினிட்டுக்குள்ள அது கிரெடிட் ஆகும். ஓகே, அந்த வாலெட்டை எக்ஸ்சேஞ்ச் எங்கேயோ ஆகும். ஆனா உங்களுக்கு INR வேணும்னா 2-3 டேஸ் ஒர்க்கிங் டே வந்துருவாரு, உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்துருவாரு. அது ஏஜென்சி அந்த மேட்டர். நமக்கு B2B வரப்போகிறது, ஒன் எக்ஸ்சேஞ்ச் வரப்போகுது. அதுக்கு டைம் இருக்கு. அப்ப 5-6 நாளுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் வந்துருவாரு. ஓகே, அப்ப நமக்கு B2B டைரக்டா பண்ணலாம். நோ டென்ஷன், நோ எதுவும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இது ஒரு இன்வெஸ்டர் சம்பந்தி இதுதான். ஆனா நம்ம யாருக்கிட்டாவது ஒரு ஆக்கு ரெஃபர் வாங்கினா, ஒரு ஆக்கு நம்ம பிசினஸ் கொடுக்கலாம், நமக்கு கிடைக்க போட 10% ரெஃபர் கமிஷன் கிடைச்சு. எவ்வளவு? 10% ரெஃபர் கமிஷன். ஒரு ஆளை பிசினஸ் கூட்டி கொண்டு வரணும், அவள் எவ்வளவு பேக்கேஜ் போட்டோம் அதுக்கு 10. ஓகே, நம்ம பிளானுக்கு பேரே பைனரி. 1:1 மேட்ச் பண்ணும்போது பைனரி வந்துடுவாரு. எவ்வளவு? அதுவும் 10% தான். உங்க 1000 போதும், ஒரு 5000 போனா எவ்வளவு மேட்ச் பண்ணதோ அதுக்கு 10%. அதுவும் இன்ஸ்டன்ட் வந்துருவாரு. ரெஃபரபிள் இன்ஸ்டன்ட் வந்துருவாரு. அந்த 2 மேட்டர் நமக்கு இன்ஸ்டன்ட் வந்துடும். நமக்கு வித்ட்ரால் பண்ணி போகலாமே. செகண்ட், தேர்ட். அப்ப நான் 10% பைனரி சொல்லிட்டேன், 10% ரெஃபரல் சொல்லிட்டேன், ROI 1%, டெய்லி ப்ராஃபிட் 1% சொல்லிட்டேன். இனி என்ன இதுல? இனி சீலிங் மெத்தட். உங்க பேக்கேஜ் 50ன்னா 50 மட்டும் தான் சீலிங். மேக்சிமம் நமக்கு $1000 ஆயினா 1000 கிடைச்சிருவாரு. அதுக்கு மேல எவ்வளவு பைனரி வந்தாலும் வர முடியாது. ஓகே, 13 ரேங்க் வச்சிருக்காரு இவரு. எவ்வளவு அவார்ட்ஸ்? $25 ஸ்டார்ட் பண்ணி லேண்ட் க்ரூசர் வண்டி கார்த்துக்கு நமக்கு வாங்க போகிறது இதே பிளான் இருக்கு. ஓகே, அது நம்ம பிசினஸ் பண்ணா முடியும். இதுதான் phase 1. இப்ப நான் சொன்னது எல்லாமே phase 1. இது பைனரி பிளான். இனி உங்களுக்கு நான் சொல்ல போது phase 2. phase 2ல என்ன இருக்கு? நோ பைனரி. ஓகே, நோ லெவல். என்ன? ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. யாருக்கு வேணாலும் டைரக்டா பிசினஸ் பண்ணலாம், ஒரு லிங்க் போட்டு பண்ணலாம். அதுக்கு என்ன வேணும்? நம்ம phase 2
டாலர்ல கிடையாது, அப்பெக்ஸ் டோக்கன் மட்டும்தான். அப்பெக்ஸ் டோக்கன் நமக்கு வாங்க என்ன எப்படி பண்ணணும்? அப்பெக்ஸ் டோக்கன் வேணும்னா ட்ரஸ்ட் வாலெட் டவுன்லோட் பண்ணணும். ட்ரஸ்ட் வாலெட்ல போட்ட அப்புறம் என்ன பண்ணணும்? பிஎன்பி, அதுக்கு கேஸ் ஃபீ $1-2 கேஸ் ஃபீ இருக்கணும். அங்க நம்ம பணம் போட்டா பிரதர் சிம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் எவ்வளவு அப்பெக்ஸ் டோக்கன் போட்டாலும் 100 அப்பெக்ஸ் டோக்கன் போட்டா உங்களுக்கு 40 to 42% பேனிங் ஆயிடும். அந்த பேனிங் ஆகி தாண்டி 58 மட்டும் தான் அங்க இருக்குவாரு. அந்த 58க்கு 2% லைஃப் டைம் தந்துருவாரு. எவ்வளவு? லைஃப் டைம். உங்க போட்ட பணத்துக்கு 42 கம்மி ஆச்சு, பாக்கி 58க்கு லைஃப் டைம் 2% டெய்லி வந்துருவாரு. அது டோக்கன் தான் வந்து வருவாரு. ஓகே, அந்த டோக்கன் எங்க வருவாரு? ட்ரஸ்ட் வாலெட்ல. ட்ரஸ்ட் வாலெட் நோட் லோக்கு. உங்க எப்ப வேணா வித்து போகலாம், வாங்கலாம், இதுக்கெல்லாம் கொடுக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஏன் அங்க லோக்கு கிடையாது. இங்க நான் ஃபேஸ் 1 உங்ககிட்ட சொல்லிட்டேன் 225 days லோக்கு. ஆனா இங்க லோக்கு கிடையாது. ஏன்னா உங்க கொடுக்கும் போதே 42 சமமான பேனிங் போது டெய்லி 2% இருக்கு. டெய்லி 2% லைஃப் டைம். எங்க சாட்டர்டே சண்டே கண்டினியூ, நோ லீவ், ஹாலிடேஸ் இல்லை அங்க இருக்கு. ஓகே, அப்பெக்ஸ் டோக்கன் தந்துருவாரு. இது தாண்டா உங்க யாராவது நம்ம யார் பிசினஸ் வேணாலும் நமக்கு ரெஃபரிங் கிடைக்கும்ல, அந்த ரெஃபரிங்க்கு யாருக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் நான் அப்பெக்ஸ் டோக்கன்ல ஃபேஸ் டியூல சம்பாதிக்கணும்னா எனக்கு 100 கிடைச்சுன்னா என்னை யார் ரெஃபர் பண்ணியோ அவருக்கு ₹1 தான் கிடைக்கும். ₹1 ஒரு நாளைக்கு அவருக்கு கிடைச்சிடும். எனக்கு 100 கிடைச்சுன்னா அவருக்கு பணம் எப்ப எவ்வளவு நாள் கிடைக்கும்? லைஃப் டைம். நான் என்னைக்கு இந்த பணம் அன்னைக்கு வரைக்கும் இவருக்கு கிடைச்சிட்டே இருக்கும். நான் எப்போ ரிலீஸ் பண்ண முடிஞ்சு போச்சு. ஓகே, இதுதான் ஃபேஸ் 2. அப்ப நான் ஃபேஸ் 1 ஆனா நான் இப்ப ஏன் சொல்லலைன்னா ஃபேஸ் 3 நம்பர் 1 சார். அது இந்த மாதிரி கிடையாது. அதுக்கு இந்த உலகத்துல எந்த வேணாலும் நம்ம அப்பெக்ஸ் டோக்கன் வச்சு வாங்கலாம், விற்கலாம். வெயிட், அதுக்கு நமக்கு டைம் இருக்குவாரு, வரப்போண்டே அப்டேஷன் தான். ஓகே, இது நான் 3 உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி நான் உங்களுக்கு சொல்ல போண்டே நமக்கு ஓன் எக்ஸ்சேஞ்ச் அப்பெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்துருவாரு. 5-3 சொன்ன அப்ரோச் 1 வீக் 1-2 வீக்குள்ள என்ன அப்போ 100% ஓப்பன் ஆயிடும். அது ஓப்பன் ஆனா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம அப்பெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ்ல பைனான்ஸ்ல என்னது இருக்குமோ எல்லாமே அப்பெக்ஸ் ஸ்டாக்ல இருக்கும். எங்க வேணாலும் ஏது டோக்கன் வேணாலும் P2P எடுக்கலாம், வித்ட்ரா பண்ண எல்லாமே அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குவாரு. ஏன் லைவா நடக்குவாரு. பிளஸ் அதுக்கு கேஸ் ஃபீ ஒன்லி அப்பெக்ஸ் டோக்கன் தான். ஓகே, இது ஏன் கம்பெனி கொண்டுறோம்னா நம்ம கம்பெனிக்கு 3 நெட்வொர்க் தான், பிஏபி, டிஆர்சி, இஆர்சி. இந்த 3 நெட்வொர்க்கும் ஒரு பிரிட்ஜில் வந்துருவாது. அதுதான் அப்பெக்ஸ் டோக்கன். அப்பெக்ஸ் டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்றதா, அது ஒரு எக்ஸ்சேஞ்சில் வரப்போகுது. ஒரே பிரிட்ஜில் டிஆர்சி, இஆர்சி, பிஏபி வந்துருவாரு. அதுக்குதான் அதேதான் இது ப்ராஜெக்ட். ஓகே, அப்ப நம்ம கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் ஒன்னு அப்பெக்ஸ் டோக்கன் ஒன்னு டீசென்ட்ரலைஸ் தான். ஓகே, நம்ம எக்ஸ்சேஞ்ச் டீசென்ட்ரலைஸ். ஓகே, செகண்ட் நம்ம ஃபேஸ் 2 டீசென்ட்ரலைஸ். இது ரெண்டு இந்த உலகத்துல எங்க வேணாலும் ரெஃபரல் கொடுக்கலாம், ஃபேஸ் 2 கொடுக்கலாம், அதுக்கும் நமக்கு கிடைக்க போகுது. இது எங்க வேணாலும் நமக்கு வித்ட்ரோல் பண்ணலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா 18-19 மாசம் ஆச்சு அப்பெக்ஸ் டோக்கன் சூப்பரா ஓடிட்டு இருக்கு இந்த உலகத்துல. ஆல்ரெடி நான் 15-16 மாசம் ஆச்சு. 9 கண்ட்ரில இந்த பிசினஸ் நடக்குது. எங்க என்ன கண்ட்ரில இருக்கு வேணாலும் நம்ம பிசினஸ் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு டென்ஷனே கிடையாது. அவர் லிங்க் வச்சு யூஎஸ்டிடி த்ரூ டைரக்ட் டெபாசிட் பண்ணலாம். வித்ட்ரா பண்ணுவேன் என்ன சார் இது வித்ட்ரா பண்ணுங்க, அவருக்கே பண்ணலாம். ஏன் சிம்பிள்ஸ். ஆனா கூகுள் பே பண்ணதுக்கு நமக்கு ரிஸ்க். ஏன்னா ஐஎஃப்எஸ்சி கூட அது இதெல்லாம் போடுறதுக்கு. ஆனா இது ஒரு ரிஸ்கே கிடையாது. பணம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணா ரிசீவ் அட்ரஸ் விஐபிடில கூட வித்தின் செகண்டுக்குள்ள அது கிரெடிட் ஆயிடும் இந்த உலகத்துல எங்க வேணாலும். ஓகே, இதுதான் நம்ம கம்பெனி பிளான். எல்லா வாரத்திலும் ஒரு நாளைக்கு நம்ம ஜூம் வைக்கிறது. ஓகே, அந்த நான் எனக்கு தெரிஞ்சதுன்னு தமிழ் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனா என்னால ஜாஸ்தி எனக்கும் தெரியாது, இத தெரிஞ்ச மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்கு. ஏதாவது ரோங் இருந்தா மன்னிச்சிருங்க. ஏன்னா கம்பெனி பற்றி சொல்லதெல்லாம் உண்மைதான். இந்த தமிழ் சொல்றதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சாரி, ஏதாவது இருந்தா மன்னிச்சிருங்க. இவ்வளவுதான். இதெல்லாம் ஓகே, நான் வைண்ட் அப் பண்றேன். எது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் இப்போ கிளியர் பண்ணி தரேன். இல்லைன்னா நமக்கு எம்சி அவரு சொல்லுவாரு. ஓகே, தேங்க்யூ. நன்றி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப எளிமையா
ഷാൻ സാറേ മ്യൂട്ട് ആയിട്ടുണ്ട്, ഒന്ന് അൺമ്യൂട്ട് ചെയ്യും. சார் கொஸ்டின் எதாவது கேட்கலாமா? கேட்கலாமே. சரிங்க சார். இப்போ ரொம்ப அருமையா எடுத்து பேசியிருந்தாரு நாசர் சார். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள் கொடுத்துக்கலாம். உண்மையிலேயே தமிழ் பார்த்துட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் புரியற மாதிரி எளிமையா பேசினாரு. நம்ம அபெக்ஸ் டோக்கன் யூகே ரெஜிஸ்டர்டு கம்பெனியோட சிஇஓ கேரளாவில் இருக்காரு. ஸோ மெயின் ப்ராஜெக்ட் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு அபெக்ஸ் டோக்கனோடது இது கிரிப்டோ ப்ராஜெக்ட். ஸோ இதுல பார்த்துட்டீங்கன்னா $50 $10,000 $20,000 வரைக்கும் சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ரேட் ஆகும்போது சேல் பண்றோம். கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், ரேட் ஆகும்போது சேல் பண்றோம். அந்த மாதிரி கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு $50 $100 $1000 $500 நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 year ஸ்டேக்கிங் பீரியட், 1 year ஹோல்டு பண்ணிடுவாங்க. அந்த 1 year முடியும் போது அன்னைக்கு என்ன ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு சேல் பண்ணிக்கலாம், நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது இந்தியன் மணி 9,000. அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவுங்க? 1000 டோக்கன் கிடைக்குது. அப்போ $9 ரேட்ல 1000 டோக்கன் கிடைக்குது. அது அடுத்த வருஷத்துல பார்த்துட்டு அப்படின்னா அதோட ரேட்டு $1 இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 10,000 டோக்கன். ஸோ இது நம்ம போட்ட கேபிட்டல் வந்து 1 yearல நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருது. $1 கூட நமக்கு இங்க ரிஸ்க் லாஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு. இந்த 1 year ஸ்டேக்கிங் பீரியட்ல கம்பெனி கொடுக்கக்கூடியது டெய்லி ROI 1% கொடுக்குறாங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அதுல 1%. ஸோ $100 டெய்லி $1 எவ்வளவு நாளைக்கு கொடுக்குறாங்க? 225 நாளைக்கு மினிமம் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு மாசத்துக்கு 20 to 22 நாளைக்கு கொடுக்குறாங்க. பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு $9,000 நமக்கு கிடைக்கக்கூடியது 20,000க்கு மேல நமக்கு அதே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ப்ராஜெக்ட். ஸோ இதுல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கிடைக்கும். இது போக தகுதி இருந்தது, நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளவு நம்ம ரெஃபரல் பண்றோமோ அதுல 10%, $100 $1000 என்ன இருக்குதோ அதுக்கு 1 time நமக்கு இன்கம் கிடைக்கக்கூடியது, டைரக்ட் ரெஃபரல் கொடுக்கக்கூடியது நமக்கு 10%. ஸோ நம்ம எவ்வளவு பேரை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிசினஸ்க்குள்ள நம்ம உள்ள கொண்டு வரோமோ அதை பொறுத்து நமக்கு வந்து பைனரி இன்கம் கொடுக்குறாங்க. மினிமம் $450, மேக்சிமம் $90,000 வரைக்கும் இந்தியன் மணில நமக்கு கொடுக்குறாங்க. டெய்லி நமக்கு கிடைக்கக்கூடியது அதுதான் மிகப்பெரியது. அதாவது எப்ப நமக்கு வருமானம் $90,000 டெய்லி அப்படின்னு எடுத்துட்டு அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 27 lakhs $27 லட்சம் கிடைக்குதுங்க. எப்பவுமே வருமானம் ஜாஸ்தி கிடைக்கணும்னா மேன் பவர் யூஸ் பண்ணி தான் கிடைக்கிறது. ஸோ இது பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல வந்திருக்கிறாங்க. ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல நமக்கு கிடைக்கக்கூடியது பைனரி இன்கம், டைரக்ட் ரெஃபரல் இன்கம். இந்த 2 ஆப்ஷன் வந்து கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது போக அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு நபரும் பெரிய அளவில் இன்கம் சம்பாதிக்கிறது பார்த்துட்டீங்கன்னா ரெஃபரல், அதாவது மேன் பவர் யூஸ் பண்ணி நம்ம பிடிச்ச பொருள் எத்தனை பேருக்கு நம்ம ரெஃபரல் பண்றோம் அதே மாதிரி இன்கம் கொடுக்குறாங்க. அது போக நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம கம்பெனியோட சிம்பிள் ப்ராஜெக்ட். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இன்னைக்கும் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங் கம்பெனியோட கிரேட் லீடர், டாப் ஏர்னர், டாப் அச்சீவர் இன்னைக்கு நாசர் சார் கிட்ட இருந்து நமக்கு இன்னைக்கு ഹലോ സാർ, ഞാൻ പുതിയ ആളാണ്. ஒரு டவுட் கேட்கலாமா? ஹலோ சொல்லிருக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த பிசினஸ் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் ஆச்சு. ஸோ ரொம்ப நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு மாசத்துல பாத்துட்டு அப்படின்னா நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு ₹1,00,000 மேல இன்கம் வந்து நம்ம ஏர்ன் பண்ணிருக்கிறோம். இதுல $100 நம்ம வந்தது. இன்னைக்கு ஒரு $500 டாப் அப் பண்ணி இன்னைக்கு ஒரு $600 டெய்லி ஒரு $6 பார்த்துட்டீங்கன்னா நமக்கு அதுல வருது. அது போக கொஞ்சம் இன்கம், பைனரி இன்கம் எல்லாம் எடுத்திருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய டீமை வந்து கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத இதுல நம்ம உறுதியா இருக்கிறோம் கண்டிப்பா. ஸோ அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல பார்த்துட்டீங்கன்னா ஸ்லைடோட கொஞ்சம் தெளிவான டீட்டெயில்ஸோட இனிமேல் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய லெவல்ல இது கொண்டு போவோம். அதனால இன்னைக்கு யாராரு இனிஷியல் ஸ்டேஜ்ல, பைனர் ஸ்டேஜ்ல இருக்கிறீங்களோ நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய லெவல்ல வருமானமும் சம்பாதிக்க முடியும். சேவிங்ஸ் அப்படின்னு இன்னைக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல தான் இருக்கிறோம் கடத்துல. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ வாய்ப்புகள் நிறைய கிடைக்குது.
நான் முதல்ல சொன்ன மாதிரி கிடைச்சவங்க எடுக்கிறது இல்லை, எடுத்தவங்க சரியாக பயன்படுத்திக்கிறது இல்லை. ஸோ இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இவ்வளவு நேரம் இந்த ப்ரோக்ராமை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த ப்ரோக்ராமை வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். சார் ஒரு கேள்வி கேட்கலாமா? ஹலோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஹலோ, சார் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சார், கேளுங்க. புதிய ஆளு தான் சார். இது எப்படி சார் இன்கம் கொடுக்குறீங்க? இவ்வளவு இன்கம் எப்படி கொடுக்க முடியும்? இந்த கம்பெனி என்ன பண்றாங்க தெரியல, அதுக்காக கேக்குறேன். இந்த ஃபண்ட் வச்சு என்ன பண்றீங்க நீங்க? இந்த ஃபண்ட் நம்ம ட்ரேடிங் பண்றோம். நமக்கு ஒரு 5 எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்ல இருக்குது. அஸ்பிட், இந்தியாவிலே தானா? ஆமா சார், எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறது எல்லாமே டிஜிட்டல் தானே. அந்த எக்ஸ்சேஞ்சில நம்ம ஃபண்ட் தெரியும், ஷேர் மார்க்கெட் தெரியும். பிஎஸ்சி என்எஸ்சில செய்றீங்களா? நம்ம கொடுக்கிற டோக்கன் பாத்துட்டீங்கன்னா, நம்ம கொடுக்கிற சும்மா $100 பாத்துட்டீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில லிஸ்டிங் பண்ணி அங்க எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் பண்ணி மினிமம் 1 to 3 எந்த எக்ஸ்சேஞ்சில எல்லாம் செய்றீங்க சார்? ஹலோ சாஜன் சார். சொல்லுங்க சார். ஹலோ சாஜன் சார், ஒரு நிமிஷம். எந்த எக்ஸ்சேஞ்சில எல்லாம் பண்றீங்கன்னு சொல்ல முடியுமா? ஹலோ, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், இருங்க. ஹலோ சார், ஒரு நிமிஷம் பிரதர். கேக்குதா? எந்த ஹலோ, அதாவது சார் ஒருத்தர் பேசுங்க. ஆடியோ கிளியர் இல்ல, ஒருத்தரா பேசுங்க. இல்ல, இப்போ இத ஒரு நிமிஷம். இது யாரு இத மேனேஜ் பண்றவங்க யாரு ஒருத்தர் பேசுனா மத்தவங்க எல்லாம் மியூட் பண்ணுங்க. நீங்க எல்லாரையும் ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா ஆளுக்கு மீட்டிங் தான் பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க பேசுறது புரியாது. அப்போ இந்த ஹோஸ்டிங் யார் பண்றீங்களோ நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அடுத்து எல்லாத்தையும் மியூட் பண்ணிடணும். நீங்க அப்ப ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க, புரியுதுங்களா? அடுத்து இப்போ ஒருத்தர் கேட்டாரு எக்ஸ்சேஞ்ச் ஹலோ கேக்குதா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் बिगमार्ट में लिस्ट लिस्ट आयिருக்கு. st.com ரஷ்யன் எக்ஸ்சேஞ்ச் उसमें அதுல ஆல்ரெடி லிஸ்ட் ஆயிருக்கு. எல் பேங்க் இதெல்லாம் டயர் 2 எக்ஸ்சேஞ்ச், உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருவாரு. எல் பேங்க் லிஸ்ட் ஆயிருக்கு. ட்ரஸ்ட் வாலெட் லிஸ்ட் ஆயிருக்கு, பார்க்கலாமே. ஏபிஎக்ஸ் அடிச்சா போதும், அதுல வேல்யூ ரைட் லோகோ எல்லாமே நமக்கு பார்க்கலாமே. இதெல்லாம் ஆல்ரெடி வந்திருக்கு. ஏன்னா இது எப்படி கொடுத்தா ட்ரேடிங் பண்ணி தான் இது ப்ராஃபிட் கொடுக்குது. 19 மாசம் ஆச்சு, இது கரெக்டா ஓடிட்டு இருக்குது. ஏன்னா இது ட்ரேடிங் பண்ணி தான் கொடுக்குது. 10 சென்ட் வந்த டோக்கனுக்கு இன்னைக்கு ரேட் 35-40 சென்ட் சார். ஓகே. Continue straight past Old Bus Stand Junction, Thalassery, onto Oak Road, Thalassery. சார் வேற டவுட்ஸ் இருக்கு யாருக்காவது? ஹலோ சார் சொல்லுங்க. எது டவுட் இருந்தா சொல்லுங்க சார். ஏன்னா டவுட் தான் மட்டும் கேட்க முடியும். ஏன்னா நீங்க எனக்கு பர்சனல் நம்பர் கொடுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தா நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா சார். வேற யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். அப்பெக்ஸ் டோக்கன்ல என்ன டவுட் இருந்தாலும் உங்க டைரக்டா நம்பர் கொடுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணி தரேன். நோ ப்ராப்ளம். சரிங்க சார். ஓகே வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ சார்.